நேசிக்கணும். எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகணும். இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். தேங்க்யூ ஜீசஸ். தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தவர்களாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உன்னதர் பணி செய்ய வேண்டும், என் உடல் இருக்கும் வரை. உன்னதர் பணி செய்ய வேண்டும், என் உயிர் இருக்கும் வரை. தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமா. தகப்பனே தங்கிவிடும் நிரந்தரமா. உயிருள்ள திருப்பலியா உடலை தருகின்றேன். தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமா. தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமா. எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகட்டும். இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். சென்று எண்ணங்கள் ஏக்கங்கள் இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். உன்னத பணி செய்ய வேண்டும், என் உயிர் இருக்கும் வரை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன்னத பணி செய்ய வேண்டும், இருக்கும் வரை. இரு கரத்தால்
சேர்ந்து சொல்லுவோம். உன்னதர் பணி செய்ய வேண்டும் என் உயிர் தகப்பனே, தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமா. தகப்பனே, தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமா. உயிருள்ள திருப்பலியா உடலை தருகின்றேன். தகப்பனே, தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே, தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. அப்படி எழுந்து நின்று தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டவருடைய ஒரு விசேஷித்த பிரசன்னம், தேவ மகிமை நம்ம இந்த நேரத்தில் ஆட்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தருடைய பலம் நமக்கு தேவை. கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக கில்காலில் இருந்து புறப்படும் பொழுது எலிசாவிட்ட சொல்றார், நீ இங்கே இரு, நான் பெத்தேல் வரைக்கும் போறேன். இப்படி சொன்ன பொழுது விட்டுட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கலாம். எலியா பெத்தேலுக்கு போன உடனே நீ இங்கே இரு, நான் எரிகோ வரைக்கும் போறேன். எரிகோவுக்கு போன உடனே நீ இங்கே இரு, நான் யோர்தான் வரைக்கும் போறேன். ஐயா, நான் 12 ஏருக்கு பின்னாடி நான் ஓட்டிட்டு இருந்தானே என்னை கூட்டிட்டு வந்து இப்ப என்ன அனாதையா வீட்டுக்கு போகலான்னு பாக்குறீங்க. அவன் சொன்ன ஒரு அறிக்கை என்ன தெரியுமா? நான் உம்மை போக விடுகிறது இல்லை. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்னிடத்துல கேள், நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கிறார். நாம என்ன கேட்போம்? ஐயா, இந்த ஆத்மாக்கள் எல்லாம் கொடுத்துட்டு போங்க, இல்லைன்னா கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போங்கய்யா, இல்லை உங்க வண்டியை கொடுத்துட்டு போங்க, வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போறாரு வச்சுக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு, ஐயா இதெல்லாம் எனக்கு கொடுத்துருப்பாங்க, நான் இந்த இடத்துல ஊழியம் செய்யணும், கொடுத்துருப்ப. கேட்கல எலிசா, கேட்கல. உன்னிடத்துல இருக்கிற வரம் எனக்கு ரெட்டிப்பா வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய சமூகத்துல நமக்கு கேட்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு.
உம்முடைய வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும் ஆண்டவர். உம்முடைய வரம். நாட்கள் ஆக ஆக காலங்கள் பொல்லாத காலங்களாய் போய்கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் உலகத்துல படிப்பு அறிவுகள் பெருகி கொண்டிருந்தாலும், கல்வி அறிவு உலகத்துல பெருகி கொண்டிருந்தாலும், பாவம் பெருகி கொண்டேதான் இருக்கிறது. கல்வி பெருகிவிட்டபடினாலே மக்கள் விடுதலை அல்ல. இன்றைக்கு எவ்வளவு கல்வி அறிவு உண்டாயிருந்தாலும் பாவம் பெருகி கொண்டுதான் இருக்கிறது. மனிதன் படித்து விட்டான், ஆகவே பொழுது பாவம் குறைந்து விட்டது அல்ல, பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலைமை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நமக்கு இரட்டிப்பான வல்லமை வரங்கள் தேவை. ஆண்டவருடைய ஊழியத்தை பலத்தோடு செய்யும்படி கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு இரட்டிப்பாய் தேவை. எலிசாவுக்குள்ளாய் இருந்த வரம் வல்லமை நமக்கு இரட்டிப்பாய் தேவை. ஆண்டவரை துதிக்க துதிக்க துதிக்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தரை பாடி ஆராதிக்க ஆராதிக்க, தேவன் தம்முடைய வல்லமையினாலே நம்மை நிரப்பி அலங்கரிக்க அவர் வல்லமையுள்ளவர். ஓ ஹல்லேலூயா. நல்ல கொஞ்ச நேரம் ஆவில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்யும்படி ஆண்டவரே, நாங்கள் பணத்தை விரும்பவில்லை, பொருளை விரும்பவில்லை. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்கு இரட்டிப்பாய் தருவீராக. உம்முடைய வரங்கள் எங்களுக்குள்ளாய் இரட்டிப்பாய் கிரியை செய்வதாக. சத்துருக்களை விரட்டும்படிக்கு, மனிதர்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படிக்கு, ஆண்டவர் அண்டை திருப்பும்படிக்கு உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்கு இரட்டிப்பாய் தருவீராக. ஆண்டவர் நமக்கு பலனை தருகிறவர். ஆண்டவர் நமக்கு பலனை தருகிறவர். ஓ, நீங்கள் எருசலேமை விட்டு நீங்காமல் பிதாவினால் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் உன்னத பலத்தினால் நிரப்பப்படுவதை தரித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. தெய்வமே, ஆண்டவர் நம்மை நிரப்புவார். ஆண்டவர் நம்மை நிரப்புவார். அல்லேலூயா. நல்ல ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன் என்று சொல்லி தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினவர். என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை, பொன்னும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வல்லமை இந்த மக்களுக்கு தேவை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த பட்டணத்து மக்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஒன்று உண்டு. இந்த பட்டணத்து மக்களுக்கு நாம் தர வேண்டிய ஒன்று நம்மிடத்தில் உண்டு. அது தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை, கிருபை, கிருபை. இந்த பட்டணத்து மக்களுக்கு நாம் சுகத்தை கொடுக்க வேண்டி இருக்கிறது. இந்த பட்டணத்து மக்களுக்கு நாம் விடுதலை கொடுக்க வேண்டி இருக்கிறது. இந்த பட்டணத்து மக்களுக்கு நாம் சத்துருவின் வல்லமையிலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டியது உண்டு. அதுக்கு கர்த்தருடைய வரங்கள் நமக்கு தேவை, கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு தேவை, கர்த்தருடைய கிருபை நமக்கு தேவை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்க வரங்களினால எங்களை அலங்கரிங்கப்பா. உங்க வரங்களினால கர்த்தர் எங்களை அலங்கரிப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus. அல்லேலூயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அதுதான்ப்பா எங்களுக்கு வேணும், அதுதான்ப்பா எங்களுக்கு வேணும். உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு எங்களுக்கு உம்முடைய அபிஷேகம் இரட்டிப்பாய் தேவை. நம்ம அநேக நேரங்கள்ல கவலைப்படுகின்றோம், அநேக நேரங்கள்ல துக்கப்படுகின்றோம். நமக்கு கொஞ்சம் பணம் வேணும், இந்த ஊழியத்தை இதை செய்து முடிக்க நமக்கு கொஞ்சம் பணம் தேவையா இருக்கிறது என்று சொல்லி கலங்குகின்றோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகின்றாய். தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. அது ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய இரட்டிப்பான வரங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அதை பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போமாக. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அதை பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போமாக. Thank you Jesus. நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவர் பார்த்து
உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. சேர்ந்து சொல்லுவோமா? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஆண்டவருடைய வரங்கள் நமக்கு தேவை. கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க ஆராதிக்க, கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, துதிக்க துதிக்க துதிக்க, கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே நம்ம நிரப்பி அலங்கரிக்க வல்லமை உள்ளவர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வரம் உள்ள ஒரு மனுஷனை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகின்றேன். வரம் உள்ள ஒரு மனிதன் எலியா, இஸ்ரவேலை கலங்க பண்ணின ஆகாபுக்கு முன்பாக தோன்றி அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான் ஆகாபை பார்த்து. ஆகாப் ராஜாவே, இஸ்ரவேலுக்கு ராஜா ஆகாப். ஆகாப் ராஜாவே, இந்த நாட்களிலே பனியும் மழையும் பெய்யாது என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வரமுள்ள மனிதன் எந்த மனிதனுக்கு முன்பாகவும் நிற்க முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. அவன் ராஜாவா இருக்கலாம், யாரா இருக்கலாம். கர்த்தருடைய வரமுள்ள மனிதன் நீங்களும் நானும் கர்த்தருடைய வரத்தை உடையவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் எந்த நபருக்கு முன்பதாக நின்று நாம் சவால் விட முடியும். ஆகாப் ராஜாவே, இந்த நாட்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவர் சொன்னதை கர்த்தர் கனம் பண்ணினார். எலியா சொன்னதை கர்த்தர் கனம் பண்ணினார். காரணம் என்னன்னு சொன்னா, எலியா சொன்ன வார்த்தை, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு முன்னாடி நிற்போம். கர்த்தருடைய வரங்களை பெற்றுக்கொண்ட நாம எங்க நிற்போம் என்று சொன்னால் கர்த்தருக்கு முன்னாடி நிற்போம். எலியா எந்த மனுஷனுக்கு முன்னாடியும் ஒரு தைரியத்தோடு நின்னா. ராஜாக்களை அதிர பண்ணின ஒரு தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி. அவருடைய வார்த்தையினால வல்லமை இருந்தது. நான் சொன்ன கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். நான் சொன்ன கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். 3 வருடங்கள் மழையும் இல்லை, பனியும் இல்லை. அந்த வார்த்தையை கர்த்தர் காண பண்ணினார். காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வரத்தை உடையவன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனிதன். நீங்கள் நான் அப்படி ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு உண்டா இருப்பதாக. கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற அனுபவம் உங்களுக்கு எனக்கும் எப்பொழுதும் இருக்கும் என்று சொன்னால், எந்த மனிதனுக்கு முன்பதாகவும் நிற்கும்படி கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். எந்த சத்ருவின் வல்லமைகளுக்கு முன்னாடி நின்று எதிர்த்து போராடும்படி கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். எந்த கட்டுகளையும் உடைக்கத்தக்கதான வல்லமையினால கர்த்தர் நம்மை நிரப்புவார். எந்த பிசாசின் வல்லமைகளுக்கும் எதிர்த்து நிற்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள எந்த அதிகாரத்துக்கு முன்னாடி நின்று சவால் விடும் அதிகாரத்தை தேவன் தம்முடைய பலத்தினாலே நம்மை நிரப்பி வழிநடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தரை மகிமைப்படுத்து. ஒரு அர்ப்பணிப்போடு கூட கர்த்தருக்கு முன்னாடி நிற்க கிருபை தாங்க, கிருபை தாங்க. கர்த்தருக்கு முன்னாடி நிற்கும்படி கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus.
ஜீசஸ். வெறுமையான பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, நீரம்பி பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமா கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னை அவ்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. ஆஹா ஹல்லேலூயா, 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 ஆமென். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கண்களை மூடி ஒரு 2 நிமிடம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தி நாம் அமர இருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஒரே ஒரு ரகசியம் தான், ஆண்டவரை நம்ம அதிகமாய் நேசிக்க நம்ம ஒப்பு கொடுத்தால் நம்முடைய நாவில் நல்ல பாடல்கள் புறப்படும், ஆண்டவரை துதிக்கிற துதி புறப்படும். ஆண்டவரை அதிகமாய் நேசிக்க நம்மை அர்ப்பணித்தால் நம்முடைய வாயிலிருந்து துதி புறப்படும், பாடல்கள் புறப்படும். ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துகிற அனுபவம் நமக்கு அதிகமாகும். அது அதிகமாகும் பொழுது தேவன் தம்முடைய அபிஷேகத்தினால வரங்களினால் நம்மை நிரப்பி அலங்கரிப்பார். நம்மை ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, உம்மை நேசிக்க நான் அர்ப்பணிக்கிறேன். உம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்க நான் அர்ப்பணிக்கிறேன். உம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்கும்படி என்னை தாழ்த்துகிறேன். அல்லேலூயா. Thank you Jesus.
Thank you, Jesus. Thank you, Jesus. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, அதனை கரங்களை உயர்த்தி ஆராதனை, தேவனுக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, எல்லாரும் சேர்ந்து ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை கரத்தில் தாழ்த்துகிறோம். நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்க கிருபை தாரும். நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆராதனையை அங்கீகரிப்பீராக. எங்களை உம்முடைய வல்லமையினால் நிரப்பி அலங்கரிப்பீராக. உம்முடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக, ஆட்கொள்வீராக. தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.